பாஸ்போர்ட் எடுக்கலாம்னு இருந்தேன். அதான் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ அப்டேட் விட்டுருக்காங்களாமே. அக்டோபர் 1, 2023 அப்புறம் பிறந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போனாங்க அப்படின்னா அவங்க பர்த்துக்கான ப்ரூஃபா பர்த் சர்டிபிகேட்டை கட்டாயமா அவங்க சப்மிட் பண்ணியே ஆகணும். அப்ப அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம், இதுக்கு முன்னாடி பிறந்த எல்லாத்துக்கும் வந்து டிரைவிங் லைசன்ஸ், டிசி, பேன் கார்டு இந்த மாதிரி சர்டிபிகேட் வச்சு அவங்க சப்மிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை எப்பவுமே பாஸ்போர்ட்டோட லாஸ்ட் பேஜ்ல வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அதை இனிமே பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னா இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பாதுகாப்பை கருதி இனிமே அதை பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. ஆபீசர்ஸ் மட்டும் ஸ்கேன் பண்ணி பாக்குற மாதிரி பார் கூட வைக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாஸ்போர்ட் இருக்குல்ல, இதை வந்து கலர்ஸ்ல கொண்டு வர போறாங்க. அது வந்து இண்டிவிஜுவலா இருந்தா ப்ளூ கலர்லயும், கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தா ஒயிட் கலர்லயும், எம்பசி ஆபீசரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெட் கலர்லயும் கொடுக்க போறாங்கடா. பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களோட நேமையும் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னா சப்போஸ் அந்த சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க, சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை பிரிஞ்சு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட தனி உரிமையை பாதுகாக்கிறதுக்காக பேரண்ட்ஸோட நேம் வந்து இனிமே பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கும் தான்டா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும். நீ எங்கே எடுத்தேன்னு சொல்லு, அங்கேயே நானும் அப்ளை பண்ணிடுறேன். அவங்களோட நம்பர் தானே, உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன்டா. உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.